வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோல கோதுமை பாயாசம் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்க அப்டேட் பண்ற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு, உலர் திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு அரை கப் அளவு சேமியா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கலராக இருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு கூட ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். நெய்யில் தேங்காய் நல்லா செவக்க வேண்டாம். இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல அரை கப் கோதுமை மாவு எடுத்துட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா இதை கரைச்சி எடுத்துக்கணும். இதில் துண்டு எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கணும். துண்டு இருந்துச்சுன்னா பாயசம் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அது கூட சேர்த்துடலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அதனால நம்ம கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற சேமியா தேங்காய் 2யுமே உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சேமியா நல்லா வேகணும். இப்போ 3 ஏலக்காவை லைட்டா பொடி பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு, உலர் திராட்சையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாயசம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா கெட்டியாகி சேமியாலாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை பாயாசம் தயாராயிடுச்சு. ரொம்பவே சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணக்கூடிய பாயசம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க இதை கோதுமை மாவுல தான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. நன்றி.